திருச்சி விழுப்புரம். அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. அட்ரஸ் போமா? போகும்ண்ணே, தலைக்கு வெறும் 50 ரூபா தானே. ஏறுங்க, சும்மா சிம்ரான் மண்டியில படுத்த மாதிரி குழு குழுன்னு போலாம். அப்படியா? ஆமாண்ணே. இதுக்கெல்லாம் வாய பழப்பியே. நல்ல வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு துப்பு இல்ல. ஏறி ஏத்திக்கிறோம். அண்ணே பார்த்து கூட்டு போங்க, கீழே விழுந்து வெட்டி செதற போதே. ரஸ் திருச்சி விழுப்புரம். அண்ணே வாங்கண்ணே. டிரைவருங்க சாப்பிட போயிருக்காருண்ணே. லைசன்ஸ் வச்சிருக்காரா? வச்சிருக்காருண்ணே. சரி, இந்த வண்டிக்கு ஆர்சி புக், ரோட் டாக்ஸ், ஸ்டெப்னி எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்குண்ணே. நீங்க இல்லண்ணே, முதல்ல சென்னை போக போறோம்ல, அதான் பாதி வெளியில ஒன்னும் தப்பு நடந்துக்கூடாது. அதான் என்னங்க 50 ரூபா. டேய், இதுக்கு இவ்வளவு பில்டப், இவ்வளவு பேச்சா? ஓப்பனிங்லாம் அடக்கி வச்சீங்கடா. போ போ, அந்த பாண்டா நம்பர் சீட்ல உட்காரு. அடக்கொக்க மக்கா. ஓய், இது சீட்டா? நீ எடுத்த 50 ரூபாய்க்கு சோபா செட்டா ஓட்டு வைப்பாங்க. உட்கார்றா சாமி. எப்படியோ சென்னைக்கு போய் சேர்ந்தா சரி. நாம லாரியில சென்னைக்கு போறோம்னு பார்த்தா உலகமே இங்கதான் இருக்கு. என்ன இம்புட்டு நீளமா இருக்கு? ஏக்கா பேர் என்ன? நான் என்டாரா. ரொம்ப டாப்பு. ஏயா இப்படி பிளேட போடுறீங்க? அப்ப நான் பாடுறேன். ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓரினந்தான். நீயும் 10 மாசம், நானும் 10 மாசம். நிறுத்துங்கப்பா. டேய், முதலாளி வராரு, பேனா பண்ணு. பறந்துற போறாரு. டேய் தம்பி, இங்க வாடா. இருக்கானே, எனக்கு தெரிஞ்சவனுடைய மவன். சரி, புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். இந்த வேலையை எப்படி செய்யறது என்னங்கறத விவரமா பக்குவமா எடுத்து சொல்லு. புரியுதா? ஓகே முதலாளி, ஏன் சீர்றீங்க? சரி சரி, பாத்துக்க. தம்பி முருகா, வாங்க. இது கண்ணாடி வியாபாரமோ, காய்கறி வியாபாரமோ, கச்சை வியாபாரமோ, கறிக்கடை வியாபாரமோ கிடையாது தம்பி. இது ஒரு அருமையான வியாபாரம். இதுல முக்கியமான தபால்கள், தஸ்தாவேஜுகள், தகவல்கள், கோப்புகள், குறும் தட்டுகள், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வரும். இதையெல்லாம் கண்ணை இமை காக்கிறது போல காத்து கொண்டு சேர்க்க இடத்துல கண்ணும் கருத்துமா கொண்டு சேர்த்து கையோட ஒரு கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்துடணும். இதுதான் இதுல முக்கியமான சிறப்பு. அது போக பக்கம். நான் என்ன லூசா? இப்ப போனானே முதலாளி நரம்பேன். அவனுக்கே தெரியாத விஷயத்த போனா 1/2 மணி நேரமா தம் கட்டி எப்பம் ரெடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட காதுல வாங்காம இவட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், நான் தான்டா இங்க இன்சார்ஜ். உன்னை கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு தான் சேர்த்திருக்கு. இவட்ட ஜாயின் பண்றதுக்கு உன்னை சேர்க்கல. எலும்பு சிவாஜி சரியில்லையே. டேய் ஜி, வந்துட்டேன் ஜி. சொல்லுங்க ஜி. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ஒரு ரூம்ல இருந்த பத்தியா, அங்க கொண்டு உட்கார வை. உனக்கு நிறைய டியூஷன் தேவைப்படுது. போ போ போட. மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. இங்க பாரு, நீ வாங்குற சம்பளம் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணத்தான். வர்றவன் போறவன ஆபரேட் பண்றதுக்கு இல்ல, தெரியுதா? பி கேர்ஃபுல். பொம்பளை பிள்ளைங்க குழப்பு கொடுத்தா குசும்பு. ஜி, இதுல சீலை இல்ல, எந்த பக்கம் குத்துறது? குத்தியாச்சு. பா போடா. இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? வேலை பார்க்காம என்ன வேலை? போய் வேலை. என் முதலாளி நடமை பண்ணு நிச்சயம். அவராலே நான் என்ன பண்ணுவேன்? யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல ஜி எங்க? ஒன்ன தவிர யாரும் இல்லைன்னு சொல்லு. ஜி இங்கேயே பாக்காரு, அங்க பார்த்து சொல்லு. வெளியே போயிருக்காரு. வெளியே நான் எங்க? அங்கிட்டு போயிருக்காரு சொல்றா. வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. பாக்கலே சொல்லு. நாளைக்கு எங்க வீட்ல விருந்து. சிக்கன், மட்டன், சீ ஃபுட் எல்லாம் உண்டு. அதான் ஜியை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். என்னது? ஜி விருந்தாம்ல? ஜி இங்கதான் இருக்கீங்களா? போங்க ஜி. விருந்து தானே சொன்னேன், ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஒளியிலன்னா கூட்டி போய் பெண்ட் எடுத்துருவியே. சரி, நாளைக்கு நம்ம வீட்ல விருந்து. அதானே வார வாரம் நடந்து தொலைஞ்சுக்கிட்டு இருக்கு. வரும்போது உங்க லேபரர்ஸோட வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க. இந்த வாட்டி தனியா அவரை கிழிச்சாப்பலா, அம்பட்டு மேல கூட்டியாந்து வச்சுக்கிற உன்னைய. ஏண்டா டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? ஒருத்தன் பீதியாகி ஒடியாந்து ஒளியானே, அவனை உடனே வர காட்டி கொடுக்கறது. ஜி நீங்க வேற.
இவ்வளவு சூப்பரான ஃபிகர் விருந்துக்காக துரத்தி வந்து கூப்பிடுறா. எவ்வளவு அன்பு ஜி, புரியாம நீங்க. டேய் இது அன்பா ஆப்பான்னு நீ நாளைக்கு வந்து பாக்குற. எங்கடாச்சும் வெளியே ஓடுன கணுக்கால வெட்டி போடுவீங்க. டேய் எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருக்கடா, விருந்துக்கு போணும். வர்ற நீ ஓர்த்தா வர்ற. அப்பா மறுபடியும் எங்கிட்டா? என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா. ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வேறையாடா. கொய்யால இருக்குடா உங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. சொல்லட்டி அடிக்கிறாங்களே. ஜி சாப்பிட ஆரம்பிக்கலையா? நான் இன்னைக்கு வரலாம். விரதம் இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன லிஸ்டோ அது உண்டு. பாய் டோரை லாக் பண்ணு. ஜி எதுக்கு டோர் மூட சொல்றாங்க? நீ முதல்ல முடிக்கு சாப்பிடுறா. எதுக்கு மூட சொல்றாங்க? நீ சாப்பிட்டவனு தெரியும். ஜி ஈரே ஜி. என்ன இங்க மீட்டிங்? தின்னீங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி கிளம்பலாம். டேய் டேய் வாங்கடா இங்க. இப்ப என்னென்ன தின்னீங்கன்னு மோலன்னு சொல்லுங்க. சிக்கன், மட்டன், ஈரல், தலைக்கறி, தொடைக்கறி. தின்னீங்கல்ல, இது பூரா உங்க உடம்புலயும் இருக்கு. வேலை செய்யாம போனீங்க, உங்களை பூரா படுக்க போட்டு அம்படு நீங்க இருக்கு 4 நாய் வச்சிருக்காங்க. சத்தம் போடாம எல்லாருமா போய் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. கோழி வளர்க்கறது கொஞ்சிறதுக்கு இல்ல, ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறதுக்கு இல்ல, ரெண்டையும் அறுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இதுக்குதான் இந்த வேலை. போங்க எல்லாரும் போங்க. இதெல்லாம் பிளாக்மெயில் பண்றது. என்னைய பண்ணாதுடா. வாரம் இப்ப போனாலே அவ கூட்டி வந்து என்னைய பண்ணா. நானும் செஞ்சேன். நீங்க 3 பேரும் முதல்ல போய் கக்கிச கழுவுங்க. கக்குசா இதெல்லாம் அசிங்கம். அசிங்கமா கிடக்குறனாலதான் பண்ண சொல்றாங்க. போங்க. நீ என்ன பண்ற? வீட்டுல இருக்க மார்பில பூரா சோப் போட்டு கழுவு போ. டேய் நீ ஒரு இடம் விடாம ஒட்டிடுறா. போடா தம்பிங்க வாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றீங்க? நம்ம உஷாவை குளிப்பாட்டுங்க. உஷாவா? உஷாங்கிறது நிஷாவோட அக்காவா தங்கச்சியா? நிஷா வளர்க்கிற நாய். அதுக்கு பேர் தான் உஷான்னு வச்சிருக்காங்க. வந்த புதுசுல நான் கூட இப்படித்தான் வாயை பொழந்தேன். போ, உனக்காச்சும் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நாய். எனக்கு வெளியே நிக்குதே 4 சொறி நாய். அத பூரா குளிப்பாட்டணும். போடா போ. என்ன என்னடா? ஏண்டா ஜன்னல துடைக்க சொன்னா என்ன வேலை பாக்குற? போ அந்த கக்கிச கழுவு போ. போடா. இந்தாமா இந்தா எக்ஸர்சைஸ் பண்றதா ஜன்னல மூடிட்டு பண்ணு. யோ நீ மூடிட்டு போயா. நான் மூடவா? லூசு பயவில்லை. பயவில்லையே. ஒருத்தனால இந்த பேனை தொடச்சானா? இவங்கிட்ட படுற பாடு என்ன பண்றது? தலையெழுத்து. கொஞ்சம் விட்டா இந்த ஆள் நம்மளை சுத்தி வேலை செய்ய விட்டுருவாரு. முதல்ல இவரை சுத்த விட்டுற வேண்டியதான். நான் முதல்ல அத்தையா, அதான் இவ்வளவு நேரம் மெத்த மாதிரியே கிடந்தாளா அந்த பொம்பளை. இன்னைக்கு என்னமோ நடக்குது. இந்த பர்மா உனக்கு கடைசி அவனை சொல்றேன். இனிமேல் இந்த வீட்டுக்கு விருந்து கூப்பிடாத. அது விபரீதத்துல முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நானு. உங்க அத்தையா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அம்மா அம்மா அம்மா. வணக்கம். கொரியர் கும்பகோணத்துக்கு அனுப்பணும். அனுப்பிடுவோம். ஏன்? ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த ஆபீஸோட சீப் யாரு? ஆபீஸுக்கு சீப் நான் தான். உங்க பேரு? கொரியர் கோபு. கும்பகோணத்துல உங்க சீட்ல உட்காந்துருப்பாள அவ பேரு? கொரியர் பாபு. பாபு. உங்க தோப்பனார் பேரு? ஏன் திவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல? சும்மா ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது மெசேஜ் தானா? எப்பவும் போல எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கோர்ட் கேஸ்னு போவேங்கிறீங்க. பெரிய பிரில்லியன்டா இருக்கு. உன் கொரியர்லாம் அனுப்ப முடியாது. நீ வெளியே போமல்ல. என்ன கோச்சுக்கிறேன்? என்ன கோபம்? டீட்டெயில் கேட்ட குட்டமா இல்ல டீட்டெயில் கேட்ட குட்டமான்னு? அது சரி, பேரை சொல்லிட்டேல. சரி, என் ரூட்ல போய்க்கிறேன். ரேட் எவ்வளவு சொல்லுங்க. 18 ரூபா கொடு. கொடுக்கிறது 18 ரூபா இல்ல 10,000. என்னையா அது? அவசரப்பட்டு குத்தி உடைச்சிட்டேன். என்ன ஏதுன்னு நேக்கிட்ட கேட்கப்படாதா? சரி என்ன இது? என் பொட்டாட்டி ஆசை ஆசையா என் மருமகனுக்காக வச்ச வத்த குழம்பு.
ஓ மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போணம் போதா? ஆமா. ஆமா, கும்போணத்துல வத்த குழம்பு வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? அங்க என் ஆத்துக்காரி கைப்பக்குவம் மாதிரி எவாளுக்குமே இல்லையே. ஏன் கைப்பக்கத்தை நீ பார்த்தது இல்லையே? நீங்களும் வத்த குழம்பு வைப்பேளா? வத்த குழம்பு வைக்க மாட்டேன், ரத்த குழம்பு வைப்பேன். ரத்த குழம்பா? ஐயா, குசலாம்பா மூக்குல ஊத்திட்டா. ரத்தா. டேய், இந்த வெங்கடேசன் அடிச்சுட்டா. டேய், நான் கமிஷனர்ட்ட போக வேண்டாம், கோர்ட்டுக்கு போக வேண்டாம், எங்க போறேன்னு பாறா. கையை காட்டி வச்சிரட்டா. அப்பா விநாயக பெருமானே, முத டிங் டாங்னு சொந்தமா ஒரு கொரியர் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன். தினமும் டங்கு டங்கு டங்குன்னு கஸ்டமரா வந்து குமிஞ்சு நான் ஓஹோன்னு வாழ்க்கையில முன்னேறணுப்பா. இதுக்கு நீதாப்பா அருள் புரியணும் விநாயகர் அப்பா. தேவையில்லாம ஒருத்தி மூக்க உடைச்சு அந்த பக்கமே போக முடியாம சொந்த கம்பெனி வைக்க வச்சுட்டாங்க. நீதான் காப்பாத்தணும். டேய் இந்தாங்கடா. என்னடா பண்றீங்க? சாமி கும்பிடுறோம். சாமி அங்க இருக்கு, இங்க பார்த்து கும்பிட்டு இருக்கீங்க. என்னடா முத நாளே இந்த வேலை பாக்குறீங்க? நல்லா இருக்குடா. டேய் ஆம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவில உனக்கு? இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க நல்ல பிள்ளைங்க, இந்த மாதிரி நாரப்பழுக பாத்துக்கிட்டே இந்த பாஞ்சாயத்துக்கு வாழ்க்கையை கண்ட கண்டல் ஆக்கிடுவாங்க. முதல்ல இடுப்பு மூடு. இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பியை காய வச்சு இழுத்துருவேன். இழுப்பாரம்ல. என்ன இழுவை ஜாஸ்தியா இருக்கு? டேய் யார் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது? நாங்க 3 பேர். இதுல கூட்டணி வேற கூட்டணி. இங்க பாருடா, ஒருத்தர் தேவையில்லாம அடிச்சு மூக்க உடைச்சு அதனால வெளியே வந்து வெளியே கடன் உடனே வாங்கி சொந்தமா கொரியர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். வச்ச அன்னைக்கு நீங்களும் கூட வந்துட்டீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை அந்த கம்பெனியை டெவலப் பண்றதுலயும் கடனை அடைக்கல இருக்கணும், தெரியுமா? அது முடியாதுங்க. என்ன முடியாது? கடனை அடைக்கவே முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னாச்சு? எந்த லக்கேஜ் வந்தாலும் கிலோக்கு 1 ரூபான்னு போட்டீங்கன்னா எப்படி கடன் அடைக்கிறது, எப்படி கம்பெனி டெவலப் பண்றது? போடா போடா கூறுகிட்ட குப்பா. புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது ரேட்டை குறைச்சா தானே கூட்டம் கூடும். கூட்டம் கூட கூட தான் ரேட் ஏத்த முடியும். இது அம்பானி மூலம் வியாபார யுத்தி. ஏன்ஜி 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பீங்களா? அந்த ஆளு மாதிரி 5ஆம் தேதி கொடுப்பீங்களா? இங்க வாங்க ஜி. ஏண்டா ஆரம்பிச்சு 1 ரூபாய் கூட போனி ஆகல, அதுக்குள்ள 1ஆம் தேதி சம்பளமா 5ஆம் தேதி சம்பளமான்னு கேக்குறீங்க? இந்த ஆபீஸ் எப்படி உருப்படும்? ராஸ்கல் பொட்டு மேல ஓட்டை போட்டுருவேன். என்னடா என்ன அடிச்சுக்கிட்டு? ஹலோ என்ன? ஹலோ நான் எங்க அலோன்னு கூப்பிட்டேன். வெளியே எவனோ கஸ்டமர் வந்திருக்கான். கஸ்டமரா? வாங்கடா. டேய் ஆட்டோல வந்திருக்காரா? வாங்க 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 வாங்க. என்ன சார்? வண்டியில 4 லக்கேஜ் இருக்கு, கொரியர் அனுப்பணும். கொரியர் எந்த ஊர் சார்? மதுரைக்கு. ஆஹா மதுரையாம்டா. முதல் சவாரியா மூட்டை முட்டையா வந்து இறங்குறா. இறக்குடா. மல்லமா பாத்து மல்லமா. அப்படி தூக்கி இந்த இடைய போடு. பாத்ரா மெல்ல. அது எத்தனை கிலோன்னு பாரு. 60 கிலோ. அப்படி அவன 60 இருக்குனா? 60 அது எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? பழக்கப்பட்டது தானங்க. பாருடா, இதை கொண்டு போய் பாருங்க. அது 65. அவன 65 இருக்குனா? அட 65 போட்டுக்கடா. இது எவ்வளவுன்னு பாரு. 70 கிலோ. 70. ஆமா 70 இருக்கு. நாட் கால்குலேஷன். அப்ப இது எவ்வளவுங்க? 15 கிலோ. மொத்தம் எவ்வளவு? 210. அப்புறதுக்கு இடைய போட்டு 210 கொடுங்க. மதுரைக்கு எத்தனை மணிக்கு போவோம்? மதுரைக்கு காலையில 5 மணிக்கு டிங் டாங்னு போய் இறங்கிருங்க. சரி இந்தாங்க 200. இந்தாங்க 10. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க ரசீது அப்படிங்க. சார் எஸ். முத எங்க கொரியர்ல லக்கேஜ் போட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடிக்கடி வரணும் நீங்க. கண்டிப்பா வருவேன். ஓகே சார். ஐயோ. என்னடா ஏதோ குழந்தை சத்தம் கேக்குது? இதுக்குள்ள நாடா கேக்குது. அவனே புள்ள. டேய் புள்ள அவன. டேய் விடாம புடி. குழந்தைய டேய் இவன் மேல சந்தேகமா இருக்கு. எல்லாம் முடியும். சரிங்கண்ணா. ஓ முகர கட்டிக்கு தலப்பா கட்டுறேன். அவனுடா. அட பாவி. டேய் யாரா அதெல்லாம்? இவன் என் பொண்டாட்டி, இது என் மாமனாரு, இவன் என் மச்சன, இது என் மவன். சரி இதுகளை ஏன்னா மூட்டையில கட்டி கொரியர்ல போட்டு போற? மதுரைக்கு போனா பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் ஆகுது. 4 பேருக்கு 1200 ரூபாய். இங்க கிலோக்கு 1 ரூபாய். 210 ரூபாய் முடிஞ்சு போச்சுல்ல? ஏண்டா அதுக்காண்டி ஒரு குடும்பத்தை கோணில கட்டி கொரியர்ல போடுவியாடா? போற வழியில மூச்சடிச்சு செத்து போச்சுன்னா எல்லாரும் கொலைகேஸ்ல உள்ள பண்ணுவாடா? டேய் உங்களுக்கு அறிவில்ல, நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியதானே உனக்கு? இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா. காசை மிச்சம் பண்றதுலயே குறியா இருக்கிறான். இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. போன முறை பார்சல் கட்டி பஸ் டாப்ல உட்கார வச்சுட்டாங்க இவன். இதே மாதிரி ஒவ்வொரு முறை எங்களை பார்சல் அனுப்பிட்டு இவன் மட்டும் பஸ்ல வர்றாங்க. ஓ அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? இன்னைக்கு இவனை கொரியர்ல போட்டு இவங்கள பூரா பஸ்ல அனுப்புவோம். இவனை பார்சல் பண்ணி மதுரைக்கு அனுப்பாதீங்கய்யா. எங்கயாவது மலங்காட்டு பக்கம் சொன்ன நீங்க. அப்பா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடு. எவ்வளோப்பா? 20 ரூபா சார். 20 ரூபாயா? மொத்தம் 2000மா? 20 ரூபா தளர்ந்துச்சுங்க.
தேங்க்ஸ்ப்பா. அங்கிள் 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னம்மா? இந்த பலூனுக்கு கொஞ்சம் ஊதி தரீங்களா? ஏன் உன்னால ஊத முடியலையா? தம்மு பத்தல அங்கிள். அப்படியா? ஊதி தர்றேன். போதுமா? இன்னும் பெருசா. போதுமா? இன்னும் பெருசா. இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊத உடைஞ்சிடாது. உடையாது உடையாது, நீங்க தைரியமா ஊதுங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? நான் முதல்ல சொன்னல பெருசா ஊதா உடைஞ்சிரும்னு. நீ தானே ரொம்ப ஊத சொன்ன. எரும மாடா? ஏய், என்ன மாடு கிட்டு இருக்க? சாரி அங்கிள், நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி கேளு. அதை விட்டு மாடு கிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. சரி வாங்க. நீ முதல்ல போ. பிள்ளைய பாரு. கோச்சிக்காதீங்க அங்கிள். கோபப்படாம. யோ, இந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் ஒண்ணு குடியா. பலூன் இல்ல. பலூன் இல்லாமலாம் இப்ப என்ன பண்ணுவ? என்ன இவ்வளவு யோசிக்குது? எது சதிகிதி பண்ண போதா? ஒரு அட்டைப்பட்டி எடுத்து மேல வைங்க. இந்த எடுத்து வச்சிரேன். அட்டைப்பட்டி இருக்கு. ஒரு டசன் பால் எடுத்து பேக் பண்ணுங்க. 2 ஸ்டார், பேட்டன் பால், ஒரு டெடி பேர், அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்ன அட்டைப்பட்டிய புள்ள பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள். அங்கிள் வர இருக்க அந்த மங்கி பொம்மை எடுத்து வைங்க. என்ன பார்த்தா உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா? மொத்த பில் எவ்வளவு ஆச்சு? 100 300 400 500 1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிக்கிறவா? என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பே மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. யார் நீ? என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? ஹேய் மேன், இங்க வா. எது? வாயா. என்ன? அடிங்கயால. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட் என்ன? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. இப்போ நீ பில் பே பண்ணல, என்னோட செயின் எடுத்துட்டேன்னா கூட்டத்து கூப்பிட்டு நான் உன்னோட நொங்க எடுத்துடுவேன். நாங்கெல்லாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவாரு. மரியாதையா நீ இந்த அமௌண்ட் செட்டில் பண்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இது ஆட்டோவுக்கு. இந்தாப்பா அட்டைப்பட்டி ஆட்டோல இருக்கு. அட அம்மாடி அம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழியை நம்பிதானே பக்கத்துல போனேன். ஆனா இது என்னடான்னா, ஒரு பலூனை ஊதுற மாதிரி ஊத விட்டு அதை உடைக்க வச்சு குழந்தைய சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒரு கூட்டாகும்னு ஒரு பீதியை கிளப்பி எவ்வளவு நேக்கா அடுத்த வெங்காயத்துல ஆட்டைய போட்டு போகுதியா? ஐயா, இனி யாரும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா யாராச்சும் உட்கார்ந்து எழுதுங்கய்யா. என்ன ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க, என்ன ட்ரைனிங். இது ஒரு குட்டி புலா தேவி. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க நாப்ல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிச்சு போறத வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரைய பாரு, முகரைய.
என்னடா என்ன நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க? ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா? இதை உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்பாட்டி பாயா. பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் அலறுது பாரு. கேக்குதா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு. ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்டபத்திரம் நான் சொன்னேன். ராஸ்கல். எடுக்கிறேன்.